அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ நேற்று ட்ரேடிங் செக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஒய்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா செக்டார்லையுமே கொஞ்சம் நல்லா அடி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய அடின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐடி தான் ரொம்ப அடிபட்டுச்சு. ஸோ நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்து ஐடி பங்குகள் எல்லாமே. ஸோ இன்னைக்கு ஒரு சில நியூஸோட உள்ள வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன லெவலில் இருக்குன்னு. ஸோ இந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்ஷனில் இருக்குது. 23,903 பாயிண்ட்ல இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்டிக்கை நான் உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலோட சொல்கிறேன். இது பேரிஸ் ஆர்மின்னு ஒரு கேண்டில்ஸ்டிக்கு. எக்ஸாம்பிள் சொன்னால் கன்சியூவாக இருக்கீங்க பார்த்தீங்க, கன்சியூவாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக் மாதிரி இது வந்து உமனோட பாடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூவான பேபியோட பாடி. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கம்பல்சரி பேரிஸாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க்கெட் இறங்க ரொம்ப வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் செக் பண்ணிட்டு உள்ளே போங்க. அவசரப்பட்டு உள்ளே போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அகைன் கரப்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் நிறைய பங்கு கிரியேட் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போகலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும்தான் நம்ம நல்ல ஆப்போசிட்டியை பிடிக்க முடியும். அவசரப்பட்டீங்கன்னா பிடிக்க முடியாது. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் நல்லா பார்த்தாலே தெரியும். இது ஒன் டே கேண்டில்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே 6 மந்த் கேண்டில்ஸ்டிக் எடுத்தீங்கன்னா எல்லாமே பேரிஷ் மூவ்மெண்ட்டில் போயிருக்கு. நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு பிக் கேண்டில் நல்ல ஒரு ஃபார்ம் ஆகிட்டு அகைன் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட்டை நெக்ஸ்ட் வீக் நம்ம பிளான் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட நியூஸ் தான். ஸோ இந்த ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13% வந்து லாபத்தை தான் பெற்றிருக்கு. குறைந்த லாபம் தான். ஸோ ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தோம். பட் இந்த போர் பதட்டத்தால் பங்குகள் எல்லாமே இறக்கத்தில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ பட் இருந்தும் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல நியூஸ் தான். ஒரு பங்குக்கு வந்து பார்த்தோன்னா 6 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ரிலையன்ஸு. ஸோ ரிலையன்ஸ் பங்கை பற்றி பார்த்துடலாம் கிளியராக. ஸோ என்ன லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நேற்று செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.16% கரெக்ஷன் ஆயிருக்கு. 1328 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று. ஸோ இதோட குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் குவார்டர்லி ஸோ எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 22,290 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்டர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20,589. கம்பேரிசன் இந்த குவார்டர்லி டீக்ரோத் அவங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இயர் ஆன் இயர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இயர் ஆன் இயர்னு பார்த்தீங்கன்னா 81,309 கோடி போன இயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் ஆன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95,754 கோடி, ஒரு 2% வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் குவார்டர்லி கம்பல்சரி இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவரையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். கரப்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். இறங்கிச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். ஸோ டிவிடெண்ட் வரதுக்காக நம்ம பை பண்ணக்கூடாது. ஸோ அந்த தப்பை எப்பவுமே பண்ணாதீங்க. டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல லெவலில் பங்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சா நல்ல யூஸ்ஃபுல் தான். ஸோ ஆல்ரெடி பிஃபோர் பை பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களுக்கான ஒரு பலன் கண்டிப்பாக வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு 1000 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஷேருக்கு 600 6,000 உங்களுக்கு வந்துடும். ஸோ கம்பல்சரி அந்த அமௌண்ட்டை திருப்பி நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா காம்பவுண்டிங் பண்ண பார்க்கணும். அகைன் வேறு என்ன ஷேரை பை பண்ணி ஹோல்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ ஃபில் பண்ண பாருங்கள். அவசரப்பட்டு அந்த ஷேர் எடுத்து அந்த அமௌண்ட் எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அகைன் நம்ம காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ ரிலையன்ஸோட கேண்டில்ஸ்டிக் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன லெவலில் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷனில் இருக்குது. அடுத்த கட்ட சரிவு, அடுத்த கட்ட சப்போர்ட் ஒரு 1290 வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுற வீடியோவில். ஸோ அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான். ஆல்மோஸ்ட் இந்த குவார்டர்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க. 3014 கோடி லாபத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ இதில் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு 4.80 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கம்பல்சரி வச்சிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் பிஃபோர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 1,011 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 0.20% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நான் இந்த பங்குலாம் ஒரு 560 540லாம் பிடிச்சேன். ஸோ நல்ல லெவலில் இருக்குது இந்த பங்குல என்கிட்ட. ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 50 ரூபா 500 ரூபா கிட்ட இருக்குது. 50% கிட்ட ப்ராஃபிட்ல இருக்குது இந்த பங்குலாம். ஸோ நல்ல ஒரு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த பங்குலாம் வாட்ச் பண்ணுங்க. இந்த லெவலில் பை பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணிட்டு நல்ல கரெக்ஷன் ஆகட்டும். அந்த லெவலில் பை பண்ணுங்க. அவசரப்பட்டீங்கன்னா அந்த லெவல் கிடைக்காது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் அந்த கேண்டில்ஸ்டிக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகட்டும். நல்ல லெவல் வரட்டும். ஒரு 800 கிட்ட வரட்டும். அப்புறமா கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிப்போம். நான் பிடிச்ச லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் தான். ஸோ இந்த லெவலில் நான் பங்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் சரவணன் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு.
ஸோ ஜாப்பனீஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸில். ஸோ நல்ல பங்கு வந்து ஹையில் போயிடுச்சு, பீக்கில் இருக்குது. வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டாக உள்ள போக நிறைய அவசரப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க் தான். ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. அந்த நஷ்டத்துலையும் நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஒரு 43% பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவனுடைய வட்டி வருமானம். ஸோ பார்க்கலாம் ஸோ என்ன ஃபர்தராக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னுடைய 2 இயர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் ட்ரேடிங் செக்ஷனில் 1.44% கரெக்ஷன் ஆயிருக்கு. 848 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டர்லி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 128 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் குவார்ட்டர்லி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்லியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் 594 ரூபா ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லெவலில் பங்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஏர்னிங் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இதனுடைய இயர் அண்ட் இயர் செக் பண்ணிப்போம். இயர் அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2576 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் டோட்டல் இயர் அண்ட் இயர் செக் பண்ணும்போது இவங்க ஒரு 880 கோடி தான். ஸோ ஒரு டீக்ரோத் மாதிரி தான் காட்டுறாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எந்த இடத்துல அடி வாங்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினான்சிங் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ -6019 கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்ட் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ பிஃபோர் இயர் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப டீக்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ பங்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் உள்ள போங்க, அது வரையும் அவசரப்படாதீங்க. சாரி நண்பர்களே, ஆக்சுவலாக ஸ்ரீராம் கிடையாது, இந்துஸ்தான் பேங்க். இந்துஸ்தான் பேங்க் என்னன்னா பிஃபோர் இயர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இயர் வந்து ரொம்ப டீக்ரோத் தான். என்னென்ன விஷயத்துக்காக இவங்க வந்து கரெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5222 கோடி வந்து உள்ள போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினான்சிங் ப்ராஃபிட் வரும் 901 கோடி தான். இதனால தான் ரொம்ப கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இயர் அண்ட் இயர் செக் பண்ணும்போது ஃபினான்சிங் ப்ராஃபிட் ஒரு 6019 கோடி நஷ்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் 24,000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இந்துஸ்தான் பேங்க்ல கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் நான் உள்ள அப்டேட் பண்ணுறேன். பிஃபோர் ட்ரேடிங்கில் ஆல்மோஸ்ட் ஃபார்மா பங்கு எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்து நான் நினச்சேன். பட் ஒரு சில பங்கு வந்து நல்ல ஒரு டீக்ரோத் தான் போச்சு, சரிங்களா. பட் இருந்தாலும் ஸோ ஒரு ஷேர் மட்டும் நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஷேர் என்னன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 15% பார்த்தா லாபத்தை கொடுத்துருந்த ஃபார்மா பங்கு. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரிக் அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா குஜராத் கெமிஸ்ட் பயோ சயின்ஸ் நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பிஃபோர் ட்ரேடிங்கில் நேற்று மட்டுமே ஒரு 11% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 360 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் உண்டு. ஸோ நல்ல ஒரு பீக்ல இருந்து சரியான சரிவு கொடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பொங்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இல்லை. வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இதோட PE ரேஷியோலாம் அதிகம் 82.1 இருக்கு. புக் வேல்யூ 24 ரூபா 3 பைசா கிட்ட இருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.19% தான். ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஹையில் இருக்கு புக் வேல்யூ. ஸோ வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் கரெக்ஷன் ஆகட்டும், அவசரப்பட்டு உள்ளே போகாதீங்க. ஆனால் இந்த பங்கு கொண்டு வந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லா பங்குமே இறக்கத்தான் இருக்கும்போது இந்த பங்கு மட்டும் மேலே எழுதியிருக்காங்க. சில விஷயத்தால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அதர் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூவில் கிடைக்கும் போது பங்குல ஏற்றத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் உள்ளே போய் பங்குல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகாமல் உள்ளே போகலாம். அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா அதானே கிரீன் எனர்ஜி தான். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைச்சது. பங்கு நல்ல கரெக்ஷன் வந்து கீழே இருந்து நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் மேலே போச்சு. இது வரைக்கும் நல்ல ஒரு அப்செல்ல தான் இருக்கு. ஸோ அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கு. ஸோ டவுன் சைடு வரும்போது நம்ம உள்ள போகலாம். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த டைம்லாம் நம்ம பிடிக்கவே கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஒரு 800 கிட்ட கிடைச்சிது. எனக்குலாம் அந்த பங்கு ஒவ்வொரு பங்குலையும் பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ நான் இப்போ எவ்வளோ இதில் பிடிச்சின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த லெவலில் கிட்ட இருந்தேன், நல்ல லெவலில் எனக்கு கிடைச்சது பங்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல பங்குல பிடிச்சிங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், வித்துட்டு வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வீடியோவில். ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேடிங் வந்து பிஃபோர் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஸோ நல்ல ஒரு லெவலில் பங்கை வாங்கியிருப்பாங்க, நல்ல லெவலில் வாங்கியிருப்பாங்க. ஸோ திடீர்னு ஒரு போர் பதற்றமோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினான்ஷியல் டைம் நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து ஏதாவது வேறு நாட்டுக்கோ அதர் நாட்டுக்கோ நல்லா போர் நடக்கும்போது, ஸோ ஒரு கொரோனா வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது மார்க்கெட் டவுன் ஆகும். டவுன் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராஃபிட்டில் இருக்கும்போது வித்துடணும். வித்துட்டு அந்த ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். நீங்கள் அதையும் விட்டுட்டு
டவுன் ட்ரெண்ட் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது எல்லாமே லாஸ் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஆப்போசிட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்ல லெவலில் நீங்கள் பங்கு ஜஸ்ட் ஒரு 100 ஒரு பங்கை வாங்குறீங்க. அந்த பங்கு ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிட்ட இருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர் பதற்றமோ, ஏதாவது நாட்டில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி டிசீஸ் வந்து கொரோனா மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பங்கு இறங்கும். ஸோ பிஃபோர் தான் உங்களை நியூஸை பார்க்க சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஒரு பேசிக் நாலேஜ் வளர்த்துக்குங்க. ஸோ நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது ஸோ மார்க்கெட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது மாதிரி பங்குல வித்துட்டு அந்த வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்க. ஸோ அவசரப்பட்டு என்ன பண்ணுறீங்க, அதை வாங்காமல் பயத்தில் விட்டுறீங்க. விட்டிங்கன்னா என்ன ஆகும், நல்ல டிஃப்ரென்ஸ் கீழே வரும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல பில்டான போர்ட்ஃபோலியோ எல்லாமே டவுன் ட்ரெண்டில் வந்துடும். ஸோ அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. நல்ல ஹையில் வரும்போது ஆல்மோஸ்ட் 26,000 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு நம்ம மார்க்கெட் போன இயர்க்குள்ள. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வித்துருந்தீங்கன்னா ஒரு சிலதான் ஒரு 4 to 5 லேக் கிட்ட நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும். வித்துட்டு அகைன் டிஃப்ரென்ஸ் வரும்போது நீங்கள் அகைன் பை பண்ணலாமே, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ இது மாதிரி தான் நிறைய பேர் லாஸ் ஆகுறீங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி புக் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கெயின் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நீங்கள் வாங்கியிருக்கலாம். இல்லை என்னால் ஃபுல்லாக விற்க முடியல, எனக்கு மனசு வரலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 80 ஷேர் விற்றுருங்க. நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு 20 ஷேர் வச்சுங்க. உங்களுக்கு அப்போ தெரியும் இந்த ஷேர் நம்ம இந்த விலையில வாங்கியிருக்கோம், அந்த லெவலில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக பை பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக விற்றா தான் உங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கும். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. ஸோ நல்ல லெவலில் இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் போது உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்க. ஏன்னா அதை விட்டுட்டீங்கன்னா அகைன் அந்த ப்ராஃபிட் வர ரொம்ப நாட்கள் ஆகும், வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் புரிதலோட பண்ணுங்க. மார்க்கெட் இறங்கும் போது நல்ல பங்குகள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு சொல்கிற சிம்பிளான விஷயம் இதுதான். ஸோ நல்ல லெவலில் 4 to 5 6 இயர்க்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க எல்லாருமே ப்ராஃபிட்டை பிஃபோராக புக் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த டைம் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நிஃப்டி 50 இது வரையும் பார்த்தீங்கன்னா 23,897 பாயிண்ட்டு, 26,000 பாயிண்ட் கிட்ட போச்சு மார்க்கெட்டு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் 26,000 பாயிண்ட் கிட்ட. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டில் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லாஸில் தான் இருக்கும். ஆவரேஜ் லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஸோ அகைன் இந்த தப்பை பண்ணாதீங்க. நல்ல லெவல் வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி நீங்கள் அதை கூட நீங்கள் ஷேராக வாங்கி உள்ள பை பண்ணிச்சுன்னா காம்பவுண்டிங் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை கொண்டு போகணும். ஈஸியாக நம்ம சேவிங் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்த. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கள் அந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்பல்சரி. அடுத்த வீடியோவில் ஒரு சில விஷயத்தோடு நான் உள்ளே வரேன். ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.